பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான பெரியோர்களே, இப்பொழுது சஈயுடைய விளக்கங்கள் உங்களுக்கு அறிவிக்கப்படுகின்றன. ஹஜ்ஜிலே சஈ என்பது ஹனஃபி மதுஹபிலே சஈ என்ற செயல் வாஜிபாக கருதப்படுகின்றன. ஷாஃபியுடைய மதுஹபிலே சஈ செய்வது ஃபர்லாக கருதப்படுகின்றன. ஆக ஹஜ்ஜாகட்டும் உம்ராவாகட்டும் சஈ செய்வது கடமையாக இருக்கின்ற காரணத்தினால் சஈ செய்வதுடைய தன்மைகளை பற்றிய சட்டங்களை நாம் முதலிலே விளங்கி வைத்திருப்பது சாலச் சிறந்தது. சஈயுடைய முழு விளக்கங்களையும் அதனை நீங்கள் திரையில் காணுகின்ற பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்படும். இப்பொழுது சஈயுடைய இடங்கள் எங்கு தொடங்குவது, எங்கு முடிப்பது, எந்தெந்த இடங்கள் எந்தெந்த இடங்களுக்கு அருகாமையில் இருக்கின்றன என்பதை பற்றிய சில விளக்கங்கள் சஈயை பற்றி நீங்கள் இப்பொழுது தெரிந்து கொள்ள இருக்கிறீர்கள். அந்த செயல்பாடுகள் நடைபெறுகின்ற பொழுது என்னென்ன அமல்களை நிறைவு செய்ய வேண்டும், எவ்விதம் நடந்து கொள்ள வேண்டும், எங்கிருந்து தொடங்க வேண்டும், எப்போது நியத் செய்ய வேண்டும், எப்படி நியத் செய்ய வேண்டும் என்ற விளக்கங்களை இப்பொழுது நீங்கள் விளங்கிக் கொள்வதற்காக வேண்டி இந்த படத்தை முதலில் நீங்கள் கண்ணுறுங்கள். இதனை பார்த்த பின்பு இன்ஷா அல்லாஹ் இதிலிருந்து கிடைக்கப்படுகின்ற விளக்கங்களை நீங்கள் விளங்கிக் கொள்வதற்கு வசதியாக இருக்கும். இப்பொழுது திரையில் காணுகின்ற விளக்கங்களை பாருங்கள். அன்பான பெரியோர்களே, இது காபத்துல்லா, அல்லாஹுடைய இல்லம் காபத்துல்லா என்று சொல்லப்படுகின்ற இந்த இடத்திலே இருந்து நேரடியாக இப்படி பார்க்கிற பொழுது பாபு சபா என்று இந்த இடத்திலே வாயில் இருக்கும். பாபு சபா வாசல் வழியாக அப்படியே நேராக நாம் புறப்பட்டு வந்தால் சபாவுடைய மலை என்று சொல்லப்படுகின்ற இடம் இதுதான். சபா மலை, பாபு சபா. இந்த மலைக்கு அருகாமையிலே வந்து இந்த மலை ஓரமாக நின்று கொண்டுதான் சஈயை தொடங்குவதற்குரிய துவாவை செய்த பின்னதாக நியத் செய்ய வேண்டும். ஆக இங்கிருந்து நேரடியாக கஅபாவிலிருந்து தவாவை முடித்துக் கொண்டு மக்காம் இப்ராஹிமிலே 2 ரக்காத்துடைய தொழுகையை முடித்துக் கொண்டு ஜம்சம் நீர் அருந்திவிட்டு சஈ செய்வதற்காக வேண்டி மருவா சபாவுடைய மலையை நோக்கி நாம் வருகிறோம். இந்த இடத்திலே வந்த பின்னதாக இந்த இடத்திலே நின்று துவா செய்துவிட்டு சஈயுடைய நியத்தை செய்த பின்னதாக இங்கிருந்து நாம் சஈ செய்வதற்காக புறப்பட வேண்டும். இந்த சஈயுடைய நியத், இதனுடைய துவாக்கள் இவைகளெல்லாம் இன்ஷா அல்லாஹ் இந்த சஈயுடைய பாடங்கள் திரையிலே காணுகிற பொழுது நீங்கள் முழுமையாக விளங்கிக் கொள்ளலாம். இப்பொழுது விளங்கிக் கொள்ள வேண்டியது, இந்த இடம் வந்தவுடனே, சஈயுடைய இடம் வந்தவுடனே காபத்துல்லாவை முன்னோக்கி நின்று சஈயுடைய அந்த மலை அடிவாரத்திலே நின்று கொண்டு துவா செய்துவிட்டு நியத் செய்து கொண்டு இங்கிருந்து புறப்பட வேண்டும். ஆரம்பிக்கிற பொழுது இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹி ஃபமன் ஹஜ்ஜல் பைத வஅதமர ஃபலா ஜுனாஹ அலைஹி ஐய தவஃப பிஹிமா வமன் தத்தவா கைரா ஃபஇன்னல்லாஹ ஷாக்கிருன் அலீம் என்று சொல்லியவர்களாக இங்கிருந்து புறப்பட வேண்டும். ஆக இப்படி புறப்படுகிற பொழுது ஒன்றை எண்ணிக்கொள்ளுங்கள். சபா என்று சொல்லுகின்ற இடம் இது என்று சொன்னால் மருவா என்று சொல்லுகின்ற மலை அதனுடைய நேர் எதிரிலே இருக்கின்றன. ஆக இந்த இடத்திற்கும் இடைப்பட்ட தூரம் மொத்தம் 405 மீட்டருடைய தூரத்தில் இருக்கின்றன. இந்த இடம் 405 மீட்டருடைய தூரம். சபாவிலிருந்து புறப்பட்டு அப்படியே நடந்து செல்கிற பொழுது, இங்கிருந்து புறப்படுகிற பொழுது 4வது கலிமாவை ஓதிக்கொண்டே புறப்பட்டு வர வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீது பியதில் கைர் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று 4வது கலிமாவை திரும்ப திரும்ப ஓதிக்கொண்டு வர வேண்டும். அப்படி வருகிற பொழுது இந்த இடம் என்று சொல்லுகின்ற இந்த இடம் இருக்கிறது பச்சை நிற விளக்குகள் உள்ள இடம். இதனுடைய தூண்கள் கீழிருந்து மேல் நோக்கி அந்த தூண்களிலும் மேல் பகுதியிலும் மறுபுறத்திலும் இந்த பச்சை நிற விளக்குகள் எரிந்து கொண்டிருக்கும். இந்த இடம் வந்தவுடனே ஆண்கள் இந்த இடத்திலே இருந்து மறு பச்சை நிற விளக்குகள் வருகின்ற இந்த இடைப்பட்ட இந்த 70 மீட்டர் தூரத்திலே, இந்த இடத்திற்கும் மறு பச்சை நிற விளக்குக்கும் இடையிலே 70 மீட்டருடைய தூரம் இருக்கின்றன. இந்த தூரத்தை கடக்கின்ற பொழுது ஆண்கள் இந்த தூரத்தை கடக்கின்ற பொழுது மெது ஓட்டமாக செல்ல வேண்டும். வேகமாக ஓடக்கூடாது, நடந்தும் செல்லக்கூடாது. மெது ஓட்டம் என்ற நிலையிலே இந்த இடத்திலே இருந்து புறப்பட்டு இந்த மறு விளக்குகள் வருகிற வரை மெது ஓட்டமாக ஓட வேண்டும். பெண்கள் இந்த இடத்திலே ஓடுவது ஹராம். பெண்கள் நடந்துதான் செல்ல வேண்டும். ஆக இந்த இடம் வந்தவுடனே 4வது கலிமாவை இங்கிருந்து புறப்பட்டு வந்து இந்த இடத்திலே 4வது கலிமாவை நிறுத்திவிட்டு இந்த இடத்திலிருந்து
மறு பச்சை நிற விளக்குகள் வரை ரப்பி கஃபிர் வர்ஹம் வதஜாவஸ் அம்மா தஅலம் என்ற வார்த்தையை திரும்ப திரும்ப ஓதிக்கொண்டு இந்த பச்சை நிற விளக்குகளுக்கு வர வேண்டும். இந்த பச்சை நிற விளக்குகளை மீண்டும் சந்தித்து விட்டால் மீண்டும் இந்த இடத்திலே இருந்து அப்படியே புறப்பட்டு 4வது கலிமாவை திரும்ப திரும்ப ஓதிக்கொண்டே வர வேண்டும். இங்கே ஓதி அதே 4வது கலிமாவை இங்கே நிறுத்தினீர்கள். இங்கிருந்து மறு பச்சை நிற விளக்குகள் வருகின்ற வரைக்கும் நீங்கள் ரப்பி கஃபிர் வர்ஹம் வதஜாவஸ் அம்மா தஅலம் என்று ஓதினீர்கள். ஆண்கள் மெது ஓட்டமாக ஓடினீர்கள், பெண்கள் நடந்து சென்றீர்கள். இந்த இடம் வந்தவுடனே மீண்டும் அந்த துவாவை நிறுத்திவிட்டு மீண்டும் 4வது கலிமாவை ஓதிக்கொண்டே நடந்து வர வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீது பியதில் கைர் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று சொல்லிக்கொண்டே இந்த மர்வாவுடைய மலை வரை வர வேண்டும். இந்த மர்வாவுடைய மலை நீங்கள் வந்து விட்டீர்கள் என்று சொன்னால் இந்த இடத்திலே நின்று கொண்டு கஅபத்துல்லாவை நோக்கி பார்த்தவர்களாக இந்த இடத்திலே இருந்து மர்வாவில் இருந்து கஅபத்துல்லாவை நோக்கி பார்த்தவர்களாக சில நிமிடங்கள் துஆ செய்ய வேண்டும். தங்களுக்காக, தங்கள் குடும்பத்தினருக்காக, தங்களுடைய ஊராருக்காக, நாட்டவர்களுக்காக, அனைத்து மக்களுடைய நல்வாழ்விற்காக இந்த இடத்திலே நின்று இறைவனிடத்திலே துஆ செய்ய வேண்டும். ஆக இந்த இடத்தில் துஆ செய்து முடித்தவுடனே இந்த இடத்திலிருந்து மீண்டும் நீங்கள் புறப்பட்டு வர வேண்டும். இப்படியே அந்த மர்வாவுடைய மலை அடிவாரத்தில் நடந்து மீண்டும் நீங்கள் அப்படியே நடந்து சபாவை நோக்கி வருகிறீர்கள். அப்படி வருகிற பொழுது 4வது கலிமாவையே இந்த இடத்திலே ஓதிக்கொண்டு வந்து கொண்டிருப்பீர்கள். இந்த குறிப்பிட்ட பகுதி பச்சை நிற விளக்குகள் வந்தவுடனே அந்த 4வது கலிமாவை மீண்டும் நிறுத்திவிட்டு இந்த பச்சை நிற விளக்குகளிலிருந்து மறு பச்சை நிற விளக்குகள் வருகின்ற இந்த பகுதி வரை மீண்டும் ரப்பி கஃபிர் வர்ஹம் வதஜாவஸ் அம்மா தஅலம் என்று சொல்லிக் கொண்டு வர வேண்டும். 4வது கலிமா இதுவரை ஓதி வந்து இந்த இடம் வந்தவுடனே மீண்டும் ரப்பி கஃபிர் வர்ஹம் வதஜாவஸ் அம்மா தஅலம் என்று சொல்லிக் கொண்டு ஓதியவர்களாக மீண்டும் மறு பச்சை நிற விளக்குகள் வந்தவுடனே மீண்டும் அந்த துவாவை நிறுத்திவிட்டு 4வது கலிமாவை மீண்டும் ஓத ஆரம்பிக்க வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீது பியதில் கைர் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று சொல்லி மீண்டும் சபாவிற்கு வர வேண்டும். இப்படியாக 7 சுற்றுக்களிலுமே புறப்பட்ட இடத்திலிருந்து பச்சை நிற விளக்குகள் வருகிற வரை 4வது கலிமா, அந்த பச்சை நிற விளக்குகள் வந்தவுடனே ஆண்கள் மெது ஓட்டம் ஓட வேண்டும், பெண்கள் நடந்து செல்ல வேண்டும். இந்த இடங்களை கடக்கிற பொழுது ரப்பி கஃபிர் வர்ஹம் வதஜாவஸ் அம்மா தஅலம் என்ற துஆவை ஓத வேண்டும். மறு பச்சை நிற விளக்குகள் வந்தால் ஆண்கள் ஓட்டத்தை நிறுத்திவிட்டு மீண்டும் நடையாக செல்ல வேண்டும். அப்படி செல்கிற பொழுது மர்வாமலை வருகிற வரை 4வது கலிமாவை திரும்ப திரும்ப ஓதிக்கொண்டு மர்வாமலை வர வேண்டும். இங்கு வந்தவுடனே இங்கு ஆரம்பித்து இங்கு வந்தது ஒரு சுற்று முடிந்து விட்டது. இங்கு சபாவிலே ஆரம்பித்து மர்வாவிற்கு வந்தால் ஒரு சுற்று முடிந்து விட்டது. மர்வாவிலிருந்து மீண்டும் சபாவிற்கு வந்துவிட்டால் 2 சுற்று, சபாவிலிருந்து மர்வாவுக்கு போனால் 3, மர்வாவிலிருந்து மீண்டும் சபாவுக்கு வந்தால் 4, மீண்டும் சுற்றுகின்ற பொழுது 5, மறுபடி சபாவில் வருகிற பொழுது 6, இறுதி சுற்று 7வது சுற்று மர்வாவிற்கு சென்றவுடனே 7 சுற்றுகள் நிறைவு பெற்றுவிட்டன. ஆக இந்த 7 சுற்றுகளிலும் ஞாபகம் கொள்ள வேண்டியது புறப்படுகின்ற பொழுது 4வது கலிமா, விளக்குகள் வந்தால் துவா, மறு விளக்கு வரை துவா முடிந்தவுடனே மீண்டும் 4வது கலிமா மர்வா வந்தடைதல். மர்வாவிலிருந்து புறப்பட்டு 4வது கலிமாவை ஓதிக்கொண்டே வர வேண்டும். பச்சை நிற விளக்குகள் வந்தால் கலிமாவை நிறுத்திவிட்டு துவா செய்ய வேண்டும். மறு விளக்குகள் வரை துவா செய்ய வேண்டும். அந்த மறு விளக்கு வந்து விட்டது என்று சொன்னால் அதிலிருந்து சபாமலை வருகிற வரை மீண்டும் 4வது கலிமாவையே ஓத வேண்டும். இவ்விதமாக முழுமையாக சுற்றுக்கள் சுற்ற வேண்டும். இந்த சென்டரில் இருக்கின்ற இந்த 2 பகுதியும் நடக்க இயலாதவர்களை இந்த இடத்திலே சக்கர நாற்காலியை அமர வைத்து உருட்டி எடுத்துச் செல்வார்கள், அவர்களை தள்ளி செல்வார்கள். சக்கர நாற்காலியை அமர்ந்து நடக்க இயலாதவர்கள் இந்த இடத்தை கடப்பார்கள். மர்வா வந்தவுடன் மீண்டும் அதே பகுதியிலே திரும்பி வருவார்கள். இது நடக்க இயலாதவர்கள் சக்கர நாற்காலியை செல்வதற்கு உரிய பகுதிதான் இது. ஆக நடக்க முயன்றவர்கள் இந்த இடத்தில் செல்லாமல் அதற்கு அருகாமையில் இருக்கின்ற நடைபாதையிலே தான் சென்று வர வேண்டும். ஆக சபாவிலே ஆரம்பித்து மர்வாவிலே முடிகின்ற இந்த 7 சுற்றுக்களையும் குறிப்பிட்ட இந்த செயல்கள் இடங்கள் வருகிற பொழுது மட்டுமே வேகமாக மெதுவோட்டம் ஓடுவதும், மற்ற இடங்களிலே நடந்து செல்வதும், கலிமாக்களை முழுமையாக ஞாபகம் கொள்வதும், ஒதுவோடு இந்த காரியங்களை செய்வதும், இவைகளை எல்லாம் நீங்கள் ஞாபகத்திலே கொள்ள வேண்டும். ஆக 7 சுற்றுக்கள் முழுமையாக முடிந்துவிட்டது என்று சொன்னால் சஹீயுடைய அந்த சிறப்பான காரியம் முடிவடைந்து விடுகிறது என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் சஹீ சம்பந்தப்பட்ட சிறப்பான விளக்கங்களை அதனை நீங்கள் சஹீயுடைய செயல்கள் திரையிலே காணுகிற பொழுது முழு விளக்கங்களையும், நிய்யத்துக்கள், துவாக்களையும் அந்த இடங்களை உங்களுக்கு கற்பித்துக் கொடுக்கப்படும்.